Hi friends, welcome back to Sweetie TV. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனலில் வீடியோஸ் போட்டோம். வீடியோஸ் லாஸ்ட் டைம் போட்டிருந்தோம். நான் பேசலோட ஹஸ்பண்ட் தான் போட்டிருந்தாங்க, அவங்க பேசி போட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விளாக் வந்து பார்த்திங்கன்னா, இது பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போன விளாகுங்க. அதுதான் இப்போ நாங்கள் ஒரு 6 மாதம் கண்டினியூஸாக வந்து கிரிவலம் போயிட்டுருக்கோம் திருவண்ணாமலைக்கு. அதுதான் இப்போ பாப்பா பிறந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக சாமி கோவில் அப்படியே நம்ம விளாக் போயிட்டுருக்கு. அதில் இன்றைக்கி கிரிவலம் எப்போதுமே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு அங்கே சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம்தான் எப்போதும் போகிறது. அந்த மாதிரி தான் இது வந்து 5வது டைம் நாங்கள் போகிறது. வழக்கம் போல் பௌர்ணமி வந்து எந்த டைம் வருதோ அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நாங்கள் போகிறது. அன்னைக்கு காலையில் கிளம்பி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு போனால் அப்புறம் நம்ம ஐயனாரப்பா, இச்சலடி கருப்பசாமி எல்லா சாமிக்கும் வந்து பஞ்சதீப எண்ணெயால் விளக்கு போட்டு அப்புறம் நெய் தீபம் எப்போதுமே வந்து எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போனால் பஞ்சதீப எண்ணெயும் நெய்யும் எடுத்துகிட்டு போயிட்டு தீபம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணி சூடம் இதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போகிறது. ஸோ உங்களுக்கு வந்து பஞ்சதீப எண்ணெய் சுத்தமான நெய் தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்பிளேல கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்ட் அமேசான்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குங்க. பஞ்சதீப எண்ணெயால் குலதெய்வ கோவிலில் விளக்கேற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். நம்ம என்ன நினச்சிட்டு ஒரு வேண்டுதலை வச்சுட்டு நம்ம வந்து விளக்கு ஏற்றுறோமோ அது அப்படியே நடக்குங்க. அதுதான் ஒரு ஐதீகம். நார்மல் தீப எண்ணெய்க்கு பஞ்சதீப எண்ணெய்க்கு அதுதான். ஸோ பஞ்சதீப எண்ணெயில் வந்து வேப்பெண்ணெய், இழுப்பெண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், சுத்தமான நெய் இது 5 கலந்தது தான் பஞ்சதீப எண்ணெய். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்ட நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பஞ்சதீப எண்ணெயில் விளக்கெல்லாம் போட்டுட்டு ஐயனாருக்கு கற்பூரம் ஏற்றி சாமிலாம் கும்பிட்டுட்டு பாப்பா எப்போதுமே கோவிலுக்கு போயிட்டா விழுந்து விழுந்து கும்பிடுவாங்க. சரியான வாய் இருக்கு, இது நல்லா பேசணும், நல்லா வாய் வரணும். ஸோ சாமி கும்பிட்டுட்டு இங்கே வந்து நம்ம மெயின் கருப்புசாமி தான் நம்ம குலதெய்வம், இச்சலடி கருப்புசாமி. அங்கே வந்து ஒரு எண்ணெய் ஊற்றுறதுக்கான அந்த மாதிரி ஒரு உருளி மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் சுற்றி எல்லா சாமிக்கும் கற்பூரம் வச்சு சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படி போச்சிங்க. அதேமாதிரி நம்ம காருக்கு வந்து எப்போதுமே தேங்காய்னா எலுமிச்சப்பழம் கற்பூரம் வச்சு காரை சுற்றி உடச்சிட்டு அது அப்படி தான் வந்து நம்ம வண்டி எடுக்கிறது. ஏன்னா எந்தவித தடைகளும் இல்லாமல் நம்ம நல்லபடியாக போயிட்டு நம்ம வீட்டுக்கு வரணும். ஸோ அதுக்காக தான். நீங்களே சரி கொஞ்சம் லாங் ட்ராவல் எதாவது போகிறீங்க, கோவிலுக்கோ இல்லை சம்திங் எங்கே போனாலும் உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு எதாவது வேண்டுதலுக்காக போகிறீங்க அப்படின்னா குலதெய்வ கோவிலோட அருளோட இந்த மாதிரி நீங்கள் தீபம்லாம் ஏற்றிட்டு உங்கள் வாகனத்துக்கு வந்து தேங்காவோ எலுமிச்சப்பழமோ இந்த மாதிரி சுற்றி உடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் போகிற தெய்வத்துடைய அருளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, எத்தனை தெய்வங்கள் வந்து நமக்கு அருள் கொடுக்கணும்னு நினச்சாலும் மெயின் நம்ம குலதெய்வ அருள் இருந்தால் மட்டும்தான் எல்லாமே சாத்தியம். அதனால நீங்கள் குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப 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 முக்கியமானதுங்க. ஒரு நல்ல விஷயத்த தொடங்குறீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தொடங்குங்க. அதான் வந்து எந்தவித தடையும் இல்லாமல் சிறப்பாக அந்த நிகழ்வு வந்து முடியும். அதுக்காக தான் இப்படி பண்ணுறது. திருமணமாகட்டும் இல்லை எந்த ஒரு நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், நம்ம சாமியை ஃபஸ்ட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்து நம்ம இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் நமக்கு பிடிச்ச விருப்பப்பட்ட தெய்வமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் நீங்கள் வணங்கும் போது 100%ங்கிறது 200% வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக அமையுங்க. அதுதான். ஸோ சாமிலாம் கும்பிட்டுட்டு இது வந்து புத்துங்க. எங்கள் குலதெய்வ கோவிலில் இப்போ உருவாயிருக்கிற புத்து இதுக்கு முன்னாடிலாம் இல்லை. ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இல்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ ரொம்ப பெரிய புத்தாக இருக்குது. ஸோ மஞ்சள் குங்குமம் எல்லாம் தெளிச்சுட்டு இப்போ எல்லாருமே வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. அங்கேயும் வந்து கற்பூரம்லாம் ஏற்றிட்டு விளக்கு இந்த பஞ்சதீப எண்ணெயால் தீபம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சாமிலாம் கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் அப்படி கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். மாதம் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகிறதால
ஏதோ ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் நம்ம ஃபேமிலியில் நடக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலுங்க. கண்டிப்பாக இது நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது மந்த்லி ஒன்ஸ் வந்து உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபீல் வந்து அனுபவிக்க முடியும். ஆனால் நம்ம வீட்டில் வந்து பணம் காசு இதெல்லாம் அப்புறப்பட்டது. மன நிம்மதி சந்தோஷங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மனுஷனுக்கு. அதுதான் அந்த நிம்மதிங்கிறது நமக்கு கிடைக்கிது. அதேமாரி எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை அந்த மாதிரி வந்தது கிடையாது. ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கடவுள் வந்து நமக்காக ஏதாவது ஒரு ரூபத்தில் பணத்தை அனுப்பி வைப்பார். முக்கியமாக நம்ம இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் கடவுளுடைய அருளால் இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்குங்க. அதுக்கப்புறம் தான் எங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றம் வந்து நிகழ்ந்திருக்குன்னு சொல்லலாம். இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக லைஃப் அப்படியே போயிட்டுருக்குங்க. அதுதான். ஒரு கோவில் போகிறோம் அப்படின்னா ரிலாக்ஸாக இந்த 14 கிலோமீட்டர் திருவண்ணாமலையில் வந்து கிரிவலங்கிறது 14 கிலோமீட்டருங்க. அது போயிட்டு வந்தவங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக அந்த மலை இதாங்க கிரிவல மலைங்கிறது இதுதான். இந்த மலையை வந்து நம்ம சுற்றி வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த டைம் நம்மளை போக வைக்குங்க. அதுதான். நாங்கள் இப்போ 5வது டைம் போகிறோம். ஃபஸ்ட் டைம் போகும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்புறம் வந்து நாங்கள் அப்படியே போக ஆரம்பிச்சிட்டோம். ரைஸ் போடணுமா? சாப்பிட்டியா? பாப்பா சாப்பிடுதாடா? அங்கிள் எடுத்துட்டு வாங்க, ரைஸ் எடுத்துட்டு வாங்க. ரைஸ் வெஜ் ரைஸ். ஆமாடா சொல்லு, வெஜ் ரைஸ்ன்னு சொல்லு. சுத்தமாக தெரியவே இல்லை. மொதல் டைம் மட்டும்தான் ரொம்ப கொஞ்சம் சிரமமாக இருந்த மாதிரி இருந்தது. அடுத்தடுத்த டைம்லாம் வந்து ரொம்ப ஸ்பீடாக நடக்க ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு தெரியவே இல்லை 14 கிலோமீட்டர் நடக்கிறோமா அப்படிங்கிற மாதிரியே தெரியல. ஒரு 3-4 கிலோமீட்டர் நடக்கிற மாதிரி தான் ஃபீலு. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு நம்ம சிவனுடைய நாமத்தை மட்டுமே உச்சரிச்சுக்கிட்டு அவர் மட்டுமே மனசில் நினச்சிக்கிட்டு அந்த கிரிவல பாதையை சுற்றி வரும்போது அதை விட ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய புண்ணியம், பாக்கியம் எதுவுமே இல்லைன்னு நாங்கள் நினச்சி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஏன்னா எங்களுக்கு இப்போது சிவனுடைய அருள் வந்து எங்கள் குடும்பத்துக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிட்ருக்கு. ஸோ அது எப்போதுமே கிடைக்கணும். அதுக்காக தாங்க நாங்கள் போயிட்டுருக்கோம். எங்களுடைய மன நிம்மதிக்காகவும் எங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் முக்கியமாக எங்கள் பாப்பாவுக்காகவும். கடவுளுடைய அருள் இல்லைன்னா பாப்பா இல்லை, அதனால் நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ போனதுமே எப்போதுமே நாங்கள் டிஃபன் எதாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் போவோம். அன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போனதால் டிஃபன் எதுவும் கிடைக்கல. ஸோ வெஜ்ஜில் ரைஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்குலாம் ஊட்டிட்டு அதுக்கப்புறம் நடக்கலாம் அப்படின்ட்டு சாப்பாடெலாம் இப்போ ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்ருக்கோங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நடக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்போதுமே வழக்கமாக நான், எங்கள் வீட்டுக்காரு, பிரேமு, அப்புறம் எங்கள் அத்தை, அப்புறம் ராஜேஷ் நாங்கள் தான் போகிறது. அதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணன் அண்ணி அவங்க ஒரு 3 டைம் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டைம் செட் ஆகலைங்கிறதால அவங்களால வர முடியல, கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்குங்கிறதால. அதனால் நாங்கள் வந்து இப்போ கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். இந்த வருஷம் ஃபுல்லாக வந்து பௌர்ணமி போயிட்டு அடுத்த வருஷம் பௌர்ணமி வந்து அது இந்த 1 இயர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு பௌர்ணமி போகணும் அப்படிங்கிறது பிளான் பண்ணியிருக்கோம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறமா. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் லைஃப்பில் ஒரு முறையாவது கிரிவலம் வந்து போயிட்டு வாங்க. ஒரு பெரிய மாற்றம் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்குங்க. அது போயிட்டு வந்தால் மட்டும்தான் அதை வந்து நீங்கள் உணர முடியும். ஸோ இப்போ வந்து நாங்கள் போனதுமே இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன பொண்ணு வந்து விபூதி வச்சு இந்த மாதிரி குங்குமம்லாம் வச்சா அதுக்கு ஒரு சின்ன 10 ரூபாவோ 15 ரூபா சம்திங் நம்ம கொடுத்துட்டு போனால் கொஞ்சம் அவங்களும் ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி நிறையா பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க அங்கே வைப்பாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு நாங்கள் எல்லோரும் 4-5 பேரெல்லாம் வச்சுட்டு ஸோ எப்போதுமே இந்த பாப்பா வந்து மாதம் எங்களுக்கு வச்சு விடுவாங்க. போன டைம் டிஃபன் வாங்கி கொடுத்து அந்த டைம் வந்து அமௌண்ட்டாக கொடுத்துட்டு
அதுக்கப்புறம் அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணோங்க. பகலில் தான் ஸ்டார்ட் பண்ணோம், முடிக்கும்போது நல்லா நைட் ஆகிடுச்சு. நல்லபடியாக அன்றைக்கி வந்து இடையில வந்து மழைலாம் வந்துச்சுங்க. மழை பயங்கர மழை அன்றைக்கி. நல்லா மழை பெஞ்சா கூட அங்கங்கே வந்து அவங்க நம்ம நிற்கிறதுக்கான அந்த கூரை மாதிரிலாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கங்கே நின்று நிதானமாக ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் நம்ம சிவனுடைய நாமத்தையே உச்சரிச்சுக்கிட்டு நமக்கு மலைப்பே தெரியாது. நம்ம சும்மா ஏதோ ஒரு கதை பேசிட்டு நடந்தால் மட்டும்தான் மலைப்பே தெரியும். சிவசிவாயன்னு அவருடைய நாமத்தை நம்ம உச்சரிச்சுட்டே நடக்கும்போது நமக்கு சுத்தமாக மலைப்பே தெரியாது. இன்னும் கூட 2-3 கிலோமீட்டர் சேர்த்து நடக்கலாங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுங்க. அதேமாரி நாங்கள் போயிட்டு வந்தாலே 1000 கஷ்டங்கள் இருந்தாலும் மன நிம்மதிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். எப்படியாப்பட்ட கோடீஸ்வரங்க கூட அங்கே வராங்க. எவ்வளோ காரு, எவ்வளோ வேனு, எவ்வளோ பஸ்ஸு, எத்தனை லட்சம் பேர் அங்கே வராங்க, நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும். அவ்வளோ பேர் வராங்க. ஸோ எல்லாருமே வந்து நம்ம சிவன் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுட்டு திருவண்ணாமலையில் அது ஒரு பாக்கியமாக கருதி எல்லோரும் வராங்க. அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஒரு முறையாவது பௌர்ணமி அன்னைக்கு போக முடியலனா கூட இடையில ஏதாவது ஒரு நாள் கிரிவலம் போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய திருப்பங்கள் உண்டாகுங்க. கண்டிப்பாக ஸோ செம கூட்டம் அன்றைக்கி. நாங்கள் போன அன்றைக்கி அப்படியே நல்லபடியாக சுற்றி வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எப்போதுமே நாங்கள் அன்டைமில் தான் ஒரு 2-3 மணிக்கு முடிப்போம். அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி ரிலாக்ஸாக அப்படியே அப்புறம் வீட்டு போய் சேர்ந்துருவோம். ஸோ இதுதான் ஒரு பௌர்ணமியும் நடக்கிறது. நிறைய பௌர்ணமி வீடியோஸ் எடுத்திருக்கோம், அதில் ஷேர் பண்ண முடியல. ஏதோ இப்போ வந்து நிறைய மக்கள் வந்து கேள்விப்பட்டு கிரிவலம் போயிட்டுருக்காங்க. ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டாவது யாருக்காவது தோணலாம் அந்த வீடியோ பார்த்துட்டு நாமளும் போகலாம் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறையாவது போயிட்டு வாங்க. மொதல் டைம் நடக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அடுத்தடுத்த டைமில் சுத்தமாக எதுவுமே தெரியாது. அங்கே எல்லா வசதியுமே இருக்குங்க. நம்ம நடக்கிற இடத்துல வந்து ஜூஸ்லேருந்து வாட்டர் கேன்லேருந்து நிறைய பேர் அன்னதானம் கொடுத்துட்ருப்பாங்க. ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாயன்னு அன்றைக்கி ஒரு நாளாவது அவரை மட்டுமே நினச்சிட்டு நம்ம சுற்றி வந்தால் நம்ம வாழ்க்கையில் ஒரு பெரிய ஏற்றத்தை சந்திக்கலாம். இன்னும் வீட்டில் நாம் வந்து பூஜை அறையில் 5 நிமிஷம் 10 நிமிஷம் பூஜை பண்ணுவோம். அதுக்கப்புறம் அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். அதுக்குன்னு டைம் ஒதுக்கி எதுவுமே பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 டைம் ஓம் நமச்சிவாயை சொல்லிவிடுவோம். என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து அந்த கேல்குலேட் பண்ணுற மிஷின் வச்சுருக்காரு. ஒரு டைம் கிளிக் பண்ணி பார்த்துட்டு வருவார். அவர் ஒரு டைம் 2000 அதாவது 3000க்கு மேலே தாங்க சொல்வார். இந்த மாதிரி தான். ஸோ நல்லபடியாக கிரிவலம் சுற்றிட்டு நல்லபடியாக வந்துட்டோங்க. ஸோ இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணிக்கன்னு நினச்சேன். ஓகேங்க, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் சந்திக்கலாம். பாய்.